Welcome back to my YouTube channel. If you are first time watching, I am Vanisha. My channel is skincare, vlogging, makeup, and crazy and please do consider subscribing to this channel. And also, if you personal angle follow up, I'll give my Instagram handle over here. They can get to know a lot of personalized stuff about me. And also, இன்னைக்கு நம்ம ஸ்கின் கேர் பத்தி தான் பார்க்க போறோம் and obviously thumbnail பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. So yes, today the topic it's going to be about how to introduce a skincare product. இதெல்லாம் ஒரு டாபிக்கா? ஆமா, டெஃபினட்டா. Okay guys, so ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை உங்க ஸ்கின்னுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை வாங்கணும். So you have to buy the right product and then you have to introduce into your skin in the right way. Alright, so first எப்படி introduce பண்றதுன்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ப்ராடக்ட் வாங்குறது அப்படின்றத பார்த்துடலாம். So the first and the foremost thing, purchase a product only if you have skin concerns. சப்போஸ் உங்களுக்கு ஆக்னி இருக்குன்னா ஆக்னி கன்சர்னுக்கு டார்கெட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு எந்த ஸ்கின் இஷ்யூஸுமே இல்லை, லைக் you're blessed with some good skin, உங்களுக்கு எந்த விதமான கன்சர்ன்ஸுமே இல்லைன்னா ஐ வுட் சே எதுவுமே வாங்காதீங்க. Just stick to your basics. Your basics, it's going to be CTMS, which is going to be cleansing, toning, moisturizing and sunscreen. இதில் toning கூட நீங்கள் விட்டாலும் பரவாயில்ல, cleansing, moisturizing and sunscreen is really important. And also நீங்கள் பேசிக்ஸ் வாங்கும் போதும் அதில் ஆக்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி சேர்த்து வாங்கிடாதீங்க. ஏன்னா சப்போஸ் வைட்டமின் சி மாய்ஸ்சரைசர்னு வந்து மார்க்கெட்டில் இருக்குது, நம்ம பேசிக்ஸில் தானே இருக்கோம், மாய்ஸ்சரைசர் தானே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த வைட்டமின் சி மாய்ஸ்சரைசர் தேவையெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. லைக் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கின் இருக்குதுன்னா ஐ வுட் சே லீவ் இட் அலோன். ஓகே, இந்த மாதிரி ஆக்டிவ்ஸ் இருக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ் தே ஆர் டார்கெட்டட் ஃபார் சம்திங் எல்ஸ். ஸோ ஸ்டிக் வித் பேசிக்ஸ், basic routine and also basic stuffs, basic cleanser, basic moisturizer and a basic sunscreen with no additional actives or no additional ingredients targeted for something else. அந்த மாதிரிலாம் போகாதீங்க. வாட் இஃப் நீங்கள் வந்துட்டு அப்படி கன்சர்னே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அதனால ஒரு பிரச்சனை வந்து அதை ட்ரீட் பண்ண இன்னொரு ப்ராடக்ட் வாங்கி தேவையில்லாத விஷயம். சப்போஸ் உங்களுக்கு ஆக்னி இருக்கா, ஆக்னி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. லைக் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கா, அதை க்யூர் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. சம்மந்தம் இல்லாமல் வாங்க வேண்டாம். Shop by your concern. This is really important. That's the reason I'm stressing it a lot. The second point is, and also இந்த கையவே ஆட்டி பேசுறேன்னா என்ன, இந்த கையில தான் நெயில்ஸ் இருக்கு, இது ஃபவுண்டேஷன் போடும்போது. ஓகே, coming back to business. So second point என்னன்னா, know your skin type. Always know your skin type. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் டைப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. I'm gonna use moisturizer and I have to use moisturizer. Okay, ஆனால் நான் போயிட்டு ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கான இருக்கிற ஃபார்முலேஷனில் இருக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆயிலி ஸ்கின்னுக்குன்னு தனியாக மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆயில்ஸ் கம்மியாக இருக்கும், மற்றபடி அந்த அக்ளூசிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். வேறு அந்த ஹிமெக்டன்ஸ், மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும். இதே ட்ரை ஸ்கின்காக ஃபார்முலேட் பண்ணப்பட்ட மாய்ஸ்சரைசரில் பார்த்தீங்கன்னா அக்ளூசிவ்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நான் போய்ட்டு ட்ரை ஸ்கின்னுக்கு இருக்கிற மாய்ஸ்சரைசர் பர்ச்சேஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தேவையில்லாத வேலை, எனக்கு ஏற்கனவே ஆயில் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஐம் டாப்பிங் இட் ஆஃப் வித் அக்ளூசிவ்ஸ். இட் மைட் end up clogging my pores and I might get into further issues. ஸோ உங்களோட ஸ்கின் டைப் பார்த்து ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஃபார்முலேஷன்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. The third most important point, don't fall for celebrities or influencers. அதை ஸ்கேம்னு சொல்கிறதா இல்லை அவங்க ப்ரமோஷன்ஸ், டோன்ட் ஃபால் ஃபார் தட். ஆக்சுவலி லைக் டு பி ஆனஸ்ட் இப்போ இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ப்ராடக்டை இத்தனை நாள் ட்ரை பண்ணி அதை வந்துட்டு உங்கள்ட்ட ஆனஸ்ட்டாக வந்து கொடுக்குற இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, அண்ட் ஆல்சோ these brands pay the influencers or your favorite YouTubers, whatever, யாரா இருந்தாலும் they pay them. Okay, pay பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க. ஸோ பேமெண்ட் வர இடத்துல வந்துட்டு ஆனஸ்ட் ரிவ்யூ யாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் எல்லாரையுமே ப்ளேம் பண்ண விரும்பல. ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுக்குற யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஓகே, நானே அவங்கள பார்த்து நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். இந்த பிராண்ட் டீல்ஸை வந்து கீழே ஷட் டவுன் பண்ணுற யூடியூபர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நானே நாளைக்கு வந்துட்டு இன்றைக்கி நான் இந்த வேலை பார்க்குறேன்னா நாளைக்கு நான் அந்த இன்ஃப்ளூயன்சர் அந்த பொசிஷனுக்கு போகிறதுக்கு தான் நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறேன்னா நான் காசு வாங்கி தான் ப்ரொமோட் பண்ணுவேன், அதுலலாம் பிரச்சனை கிடையாது. எங்கே வந்து பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் என்ன
ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்ன பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, என்ன பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. முதல் ரீசன், நான் உங்களை ஏமாற்றலாம். சரி, ஓகே, என்னோட சேனலும் உங்களுக்கு கொள்கை. நான் வந்துட்டு சேனலில் வந்துட்டு போய் சொல்ல மாட்டேன். ஐம் ட்ரைங் டு கீப் ஆஸ் ரா ஆஸ் பாசிபிள். அண்ட் நான் வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டேன். எனக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிக்கலன்னா நான் பிடிக்கலன்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி தான் நான் கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவேன், நான் நம்புறேன். ரெண்டாவது விஷயம், என்னதான் நான் போய் சொல்லலை, என்னதான் நான் உங்களை ஏமாத்தலைனாலும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னோட ஸ்கின் டைப், என்னோட ஸ்கின் கன்சர்ன்ஸ் உங்களோட ஸ்கின் கிடையாது. உங்களுக்கு வேறு ஸ்கின், எனக்கு வேறு ஸ்கின். என்னோட ஸ்கின் டைப் வேறு, உங்களோட ஸ்கின் டைப் வேறு. எனக்கு பாருங்கள் இவ்வளோ ஆக்னி இருக்குது, உங்களுக்கு அது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இதை விட மோசமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எனக்கு ஒரு ப்ராடக்ட் ஒர்க் ஆகுதுன்றதுக்காண்டி அது உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகணும்னு அவசியமே இல்லை. அண்ட் ஆல்சோ நான் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டேன், ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டேன்னா எனக்கு பஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், நிறைய பிராண்ட்ஸ்லேருந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு வழி கிடையாது, நான் எல்லா ப்ராடக்ட்டும் ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து கன்சியூமர்ஸ், ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்கலாம், இன்னொரு சப்ஸ்கிரைபர் இன்னொரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணி சொல்லி கேட்கலாம். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் புஷ் டு ட்ரை அ லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இந்த மார்க்கெட். நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பிளைண்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா வேறு வழியே கிடையாது. அவங்களுக்கு ஃப்ரீயாக வரது ஃபுல்லாக நீங்கள் காசு கொடுத்து ஏகப்பட்ட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அது எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ ஐ வுட் சே, என்னதான் இன்ஃப்ளூயன்சர் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே மேக் யூர் ரிசர்ச். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையில்லையான்னு முதல்ல ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அது உங்கள் ஸ்கின் டைப்பாக இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு காம்பேக்டபுளாக இருக்குமா, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு அந்த இன்ஃப்ளூயன்சர் 10 ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அதில் 5 ப்ராடக்ட் ஒரே ஸ்கின் கன்சர்னாக இருக்குதுன்னா, இல்லை 10 ப்ராடக்ட் இதில் 5 ப்ராடக்ட் அக்னிக்கு இருக்குதுன்னா அந்த 5ல் 1 செலக்ட் பண்ணி அதை வாங்குங்க. ஓகேயா, மொத்தமாக வாங்காமல். This brings us to the next point. Make the research, like know in and out of the product. ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அந்த ப்ராடக்டில் என்ன இருக்குது, என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ஸ்கின் டைப்க்கு ஒர்க் ஆகும், ஏதாவது ஆக்டிவ்ஸ் இருக்கா, அந்த ஆக்டிவ்ஸ்னால உங்களுக்கு பர்ஜிங் வருமா இல்லை வராதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த ஆக்டிவ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு நினச்சி நீங்கள் பர்ஜிங் ஃபேஸ்லேயே அப்படியே நிப்பாட்டிடுவீங்க. அந்த நிப்பாட்டுற வேலையெல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு you have to know everything about the product. வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு அப்புறமா வாங்குங்க. அண்ட் ஆல்சோ ஆஸ் அ கன்சியூமராக நம்ம எல்லாரோட நிலைமையே எனக்கு புரியுது. எங்கிட்ட பார்த்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட். நமக்கு இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா டெர்மாக்கோ பிடிக்கும், மினிமலிஸ்ட் பிடிக்கும், இந்த மாதிரி ஒன்று டாட் அண்ட் கீ பிடிக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் பிடிக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கும் வேறு வழி கிடையாது. தே ஹேவ் டு லான்ச் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட். ஒரு புது ப்ராடக்ட் அவங்களும் ஃபார்முலேட் பண்ணணும், அவங்களும் லான்ச் பண்ணணும். ஒரு கன்சியூமராக எல்லாத்தையும் எனக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே எனக்கு டெம்ப்டிங்காக இருக்கும். ஸோ டெம்ப்டிங்காக இருக்கும்போது எனக்கு எல்லாத்தையுமே வாங்கணும்னு தோணும். பட் ஸ்டில் இட்ஸ் அ ஹார்ட் earned money. And so I would say, go buying a product on the basis of what you need rather than what you want. ஸோ ஒரு ப்ராடக்ட் எப்படி வாங்கணும் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ ஒரு ப்ராடக்டை நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன்குள்ளே எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த கையை வச்சுட்ருக்கேன், இந்த கையை வச்சு தான் பேசணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆன் இன்ட்ரடியூசிங் த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஃபார் யுவர் ஸ்கின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்ட்ரடியூஸ் ஒன் ப்ராடக்ட் அட் அ டைம். ஒரு நேரத்துக்கு ஒரு ப்ராடக்ட் தான். இஷ்டத்துக்கு 4-5 ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம். எது ஒத்துக்காமல் இருக்குது தெரியாது. ஸோ ஒரு நேரத்துக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், லைக் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது. செகண்ட், டூ அ பேட்ச் டெஸ்ட். கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட்ன்றது அவசியம். யூ ஹேவ் டு டூ பிஹைண்ட் யுவர் இயர்ஸ். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த உள்ளங்கை மை ஸ்லீவ்ஸ் இருக்குது, ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம். மேக் ஷியோர் யூ டூ த பேட்ச் டெஸ்ட் 72 hours prior on application of the product. 48 to 72 hours is must. The third important விஷயம், ஸ்டார்ட் இட் ஸ்லோ. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கின உடனே வாவ் அப்படின்னு தான் இருக்கும். பட் அதை வாங்கி நான் உடனே அது டெய்லி யூஸ் பண்ணணும்னு தோணும். பட் ஸ்டார்ட் இட் ரியலி ஸ்லோ. ஒன்ஸ் எ வீக் வச்சுக்கோங்க, அடுத்து ட்வைஸ் எ வீக், நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு ஆல்டர்னேட் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்படி ஸ்லோவாக ஒரு ப்ராடக்ட் உங்கள் ஸ்கின் கேருக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணணுமோ, ஒரு நாளைக்கு 1 வாட்டி யூஸ் பண்ணணுமோ, அந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு லைக் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கும்ல, அதுக்கு தக்கன அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ ஹியர் ஐம் கோனா ஆட் அ ஸ்மால் நோட். இஃப் உங்கள் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு ஆக்டிவ்ஸ் இருக்குது அண்ட் தே ஆர் சப்போஸ் டு increase your cell turnover rate increase பண்ணுற ஆக்டிவ்ஸ் லைக் ரெட்டினால்ஸ், சாலிசிலிக் ஆசிட், இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணாதீங்க. மேபி ஒரு நாள் விட்டு ஒரு நாள்.
ஒரு நாள் ரெட்டினால், அடுத்த நாள் சாலிசிலிக் ஆசிட், அடுத்த நாள் ரெட்டினால். No. So now on to the fourth point, lesser the better. if நீங்கள் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்குறீங்க, அது வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனில் வாங்கினா நமக்கு வந்து எஃபெக்ட்ஸ் டக்குன்னு கிடச்சிரும், ஈஸியாக ஒர்க் ஆயிரும் அப்படின்லாம் மிஸ்கன்செப்ஷன் வச்சுக்காதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். அதில் வந்து மேபி ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு சில பர்சன்டேஜ் அப்படியே நல்லா ஒர்க் ஆகும். ஒரு சிலருக்கு அந்த 5% நைசினமைட் சீரம் வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். 10%ல பெருசாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் ஸ்டிக் டு த பர்சன்டேஜ் வாட் யூர் யூஸிங். ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன். அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்போ ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஸ்டார்ட் இன்ட்ரடியூசிங் தெம் அட் அ பிளேஸ் வேர் யூ ஆரண்ட் ப்ரோன் டு எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், லைக் ஆக்னி ப்ரோன் இல்லாத ஏரியா. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட சீக், ஜாலைன் ஏரியா எல்லாமே எனக்கு ஆக்னி ப்ரோன், பட் என்னோட ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு ஆக்னி வராது. ஸோ நான் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் என்னோட ஃபோர்ஹெட்டில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஓகே, ஸோ எப்படி சொல்கிறது, அந்த டைமில் தான் எனக்கு தெரியும் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு பிரேக் அவுட் காஸ் பண்ணுதா, அந்த ப்ராடக்ட்னால எனக்கு பிரேக் அவுட் வருதா, இல்லை வேறு ஆக்னி ப்ரோன் ஏரியாஸில் எனக்கு நார்மலாக வர மாதிரி இஷ்யூஸ் வருதா அப்படின்றது என்னால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, அண்ட் ஆல்சோ யூனோ லைக் உங்கள் செல் டர்ன் ஓவர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருந்தால் யூ மைட் ஆல்சோ கெட் பர்ஜிங் ஆஸ் வெல். பர்ஜிங் எப்போவுமே ஆக்னி ப்ரோன் ஏரியாவில் மட்டும்தான் வரும், இந்த இடத்துல வராது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி ஸோ உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் இல்லாத ஏரியாவில் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து அந்த ப்ராடக்ட் ஆக்னி தான். நீங்கள் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ திஸ் பிரிங்ஸ் அஸ் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், purging. So on to the sixth point, you got to stay consistent since you might be purging. You will never knew that. Okay, so இதுக்கு purging first எப்படி அக்கறாதுன்றதை நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், purging always occurs on the acne prone area. ஓகே, ஏன்னு சொல்கிறேன், நார்மலாக உங்களோட ஆக்னி வந்து எங்கே லை ஆகும்னா உங்களோட எபிடர்மிஸ்க்கும் டெர்மிஸ்க்கும் நடுவில் தான் உங்களோட ஆக்னி வந்து லை ஆகும். ஓகே, ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவ் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. லெட்ஸ் இமேஜின் இட் பீயிங் அ ரெட்டினால். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ரெட்டினாலை வந்துட்டு உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெட்டினால் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா திஸ் இஸ் கோனா இன்க்ரீஸ் யோர் செல் டர்ன் ஓவர் ரேட். செல் டர்ன் ஓவர் ரேட் இன்க்ரீஸ் பண்ணதுனா என்ன அர்த்தம்னா இட்ஸ் கோனா ஸ்பீட் அப் த ப்ராசஸ். ஸோ எந்த ப்ராசஸ் இருந்தாலும் அதை வந்து இது வந்து ஸ்பீடப் பண்ண போகுது. அப்போ ஒரு ஆக்னி 10 நாள் கழிச்சு வெளியே வரணும் அப்படின்னு நம்ம ஸ்கின்னுக்கு நடுவில் உட்காந்துருந்தாலும் திஸ் பர்ஜிங் ஃபேஸில் என்ன ஆகும்னா இந்த ரெட்டினால் வந்து அந்த ப்ராசஸ்லாம் வந்து ஸ்பீடப் பண்ணுறதுனால மேபி 5 நாள்லேயே வெளியே வந்துடலாம். புரியுதா? ஸோ பர்ஜிங்னா என்னென்னா இதுக்கப்புறம் வரப்போகிற ஆக்னியை முன்னக்கூடியே வெளியே எடுத்து அதை வெளியே தள்ளி அண்ட் அந்த ஹீலிங் ப்ராசஸையும் ஸ்பீடப் பண்ணி அது மூலமாக உங்களோட ஸ்கின் கிளியர் ஆகிறதுக்கு பேர் தான் பர்ஜிங். ஓகே, இந்த பர்ஜிங் வந்துட்டு நார்மலாக ஒரு ஸ்கின் ரினிவலோட ரேட் பார்த்தீங்கன்னா லைக் 28 days. ஸோ உங்களுக்கு பர்ஜிங்னு ஒன்று இருந்துச்சு, பர்ஜிங்னு ஒன்று நடந்துட்டுருக்குன்னா இட் ஷுட் சப்சைட் வித்தின் 4 to 6 weeks. அதுக்குள்ளே இந்த பர்ஜிங் ஃபேஸ் வந்து எப்போவுமே முடிஞ்சிடும். ஒரு ப்ராடக்ட் மூலமாக உங்களுக்கு பர்ஜிங் வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக 4 to 6 weeks அந்த ப்ராடக்டை வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அந்த பர்ஜிங் ஃபேஸ் எல்லாம் நீங்கள் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு கிளியர் ஸ்கின்னை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். At this place I had to mention a note. ஓகே, எல்லா ப்ராடக்ட்ஸும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஜிங் கொடுக்காது. நார்மலாக ஒரு பேசிக் கிளென்சராக இருக்கட்டும், ஒரு பேசிக் மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், அது எதுவுமே உங்களுக்கு பர்ஜிங் கொடுக்க போகிறது இல்லை. சம்திங் that's related to actives which is going to increase your cell turnover rate, like mild exfoliation கொடுக்க போகிற actives மட்டும்தான் உங்களுக்கு purging காஸ்ட் பண்ணும். So you have to be clear with what kind of ingredients are you using it. So here on to the 7th point, give it some time and break. உங்கள் ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கட்டும், எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஓவர் நைட்டில் வந்து ஒர்க் ஆக போகிறது கிடையாது. ஒரு ப்ராடக்டோட ரிசல்ட் உங்களுக்கு எஃபெக்டிவாக தெரியணுக்கு மேபி லைக் 4 to 6 weeks ஆகும். சப்போஸ் நீங்கள் அசைலிக் ஆசிட்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ரிசல்ட்ஸ் காட்டுறதுக்கே உங்களுக்கு 3 to 6 months ஆகும். ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஓவர் நைட்டில் டக்குன்னுலாம் ரிசல்ட் காட்டணும்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஸ்கின் கேர் இஸ் ஆல் அபவுட் பீயிங் கன்சிஸ்டன்ட், கிவிங் சம் டைம், ரிலாக்ஸிங், எல்லாமே தான் ஸ்கின் கேர். அண்ட் ஆல்சோ மேக் ஷியோர் யூ கிவ் யுவர் ஸ்கின் த ப்ரீதிங் டைம். ஆல்வேஸ் லிசன் டு யுவர் ஸ்கின். அண்ட் ஆல்சோ ஹியர் ஃபைனலி ஒன் பாயிண்ட், நீங்கள் எப்போவுமே ஒரு புது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது திங்க் வைஸ். பர்த்டே வச்சுக்கிட்டலாம் புது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காதீங்க. என்னன்னாலும் நடக்கலாம். ஒரு பெரிய ஈவெண்ட் வருது, பெரிய ஃபங்க்ஷன் வருது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற வேலைகள்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கணும். நம்ம எப்போ வந்து வெட்டியாக இருக்கோமோ அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன்லாம் வச்சுக்கணும். முடிக்க போகும்போது
3 முக்கியமான விஷயங்கள் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். இது 6 3 முக்கியமான விஷயங்கள். மொதல் விஷயம், நீங்கள் வந்துட்டு இப்போ லேயர் பண்ணுறீங்கல்ல, ப்ராடக்ட்ஸ் லேயர் பண்ணும்போது ஒரே ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து லேயர் பண்ணாதீங்க. இப்போ வந்து ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணதுன்னா விட்டமின் சி ஃபேஸ் வாஷ், விட்டமின் சி மாய்ஸ்சரைசர், விட்டமின் சி சீரம் அப்படிலாம் லான்ச் பண்ணுவாங்க. அவங்க அப்படி வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு ஒரே ரொட்டீனில் வந்து வைட்டமின் சி ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் வைட்டமின் சி சீரம், அதுக்கப்புறம் வைட்டமின் சி மாய்ஸ்சரைசர், அதுக்கு மேலே வைட்டமின் சி ஸ்லீப்பிங் மாஸ்க், இதெல்லாம் நாளே ஒன்றாலாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. Too much of any ingredient is good for nothing, you know. ஸோ அந்த மிஸ்டேக் என்றைக்குமே பண்ணிடாதீங்க. அண்ட் ஆல்சோ யூனோ லைக் உங்கள் ஃபேஸில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, எல்லா கண்டிஷனையும் ஒரே நேரத்தில் ட்ரீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஆக்னி இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, ஆக்னி ஸ்காரிங் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்தையுமே நான் ஒன்றா ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் வாங்கிட்டு எல்லாத்தையும் நான் ட்ரீட் பண்ண முடியாது. இப்போ என்னோட கண்டிஷன் எடுத்துக்கிட்டேன்னா நான் இதில் ஃபஸ்ட்டு ஆக்னியை தான் ட்ரீட் பண்ணுவேன். பிகாஸ் அதுதான் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். நான் ஆக்னி கிளியர் பண்ணால் ஆக்னி ஸ்கார் தன்னால் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து டீல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆக்னி ஸ்காரும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சர்னாக போங்க. இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் பொறுத்து ஷாப் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் கண்டிஷனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபங்கல் ஆக்னி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் போயிட்டு நீங்கள் ஆயில் கிளென்சிங் நல்லா பண்ணிங்கன்னா யூஆர் ஸ்டில் கோனா ஆக்டிவேட் த ஆக்னி. ஸோ எஸ், அவ்வளோதான். 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லி நினச்சா சொல்லிட்டேன். That's it guys, we are here at the end of this video. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு திஸ் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குள்ளே இவ்வளோ இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் செய்யும் போது எல்லாத்தையுமே கரெக்டாக செய்யணும்னு நான் நினைப்பேன். ஸோ that's it. அதனால தான் இந்த வீடியோ. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ லைக் சப்ஸ்கிரிப்ஷன் இதை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கீங்கன்னு பாருங்கள். இப்படியே போனால் என்னென்ன என்னத்துக்கு ஆகுது? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் தான் முக்கியம். ஆமாம், சப்ஸ்கிரைபர்ஸும் முக்கியம். அதை நான் மோட்டிவேட் பண்ணுவோம். இன்னும் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு நினைப்போம். நம்மளோட சேனலில் ஒரு நல்ல ஹெல்த்தி கான்டென்ட் கண்டிப்பாக இருக்கும். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. ஆல்ரைட்? ஓகே கைஸ், ஹேவ் அ குட் டே. பை.